இந்தியாவிடம் மோதாதீங்க, ரொம்ப ஆபத்தான முடிவு. ட்ரம்பை எச்சரித்த சர்வதேச வல்லுநர் குழு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா ரஷ்ய கச்சா எண்ணெய் பெருமளவில் வாங்குவதுடன் வாங்கப்பட்ட எண்ணெயின் பெரும்பகுதியை திறந்த சந்தையில் அதிக லாபத்திற்கு விட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், உக்ரைனின் ரஷ்யா நடந்த போரால் கொல்லப்படும் மக்கள் குறித்து இந்தியர்களுக்கு கவலை இல்லை. இதன் காரணமாக அமெரிக்காவிற்கு இந்தியா செலுத்தும் வரியை நான் கணிசமாக உயர்த்துவேன். ரஷ்யாவிடம் இந்தியா குறைந்த விலைக்கு எண்ணெய் வாங்கி அதை மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விற்கிறது என்று எச்சரித்துள்ளார். இதன் மூலம் இந்தியாவின் வெளியுறவுத்துறைக்கு பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தும் விதமாக இந்திய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மிக மோசமான சரிவை இருநாட்டு உறவு எட்டியுள்ளது. உலகிலேயே மிக உயர்ந்த வரிகளை விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. மேலும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் செயல்களை கண்டிக்கும் அந்த நேரத்தில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி மற்றும் இராணுவ தளவாடங்களை அதிகம் வாங்குவது நல்லதல்ல. எனவே ஆகஸ்ட் 7 முதல் இந்தியா 25% வரி மற்றும் அதற்கான அபராதத்தை செலுத்த நேரிடும் என்று தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் JP Morgan Chase & Co நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ஜேமி டிமோன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை அறிவித்த வரி முடிவுகளை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அவர் தொடங்கியுள்ள வர்த்தக போர் பணவீக்கத்தை தூண்டி உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடான அமெரிக்காவை மந்த நிலைக்கு கேட்டு செல்லும் என்றும் எச்சரித்துள்ளார். முக்கியமாக இந்தியா போன்ற நாடுகளை அமெரிக்கா பகைக்கக்கூடாது. தங்களுக்கு இணங்குமாறு கேட்காமல் இந்தியா போன்ற நாடுகளுடன் அமெரிக்கா இணங்கி சென்று அவர்களுடன் நெருக்கமான வர்த்தக உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியா போன்ற நாடுகள் அணிசேரா நாடுகள். அவை உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ட்ரம்ப் அறிமுகம் செய்த சமீபத்திய கட்டணங்கள் பணவீக்கத்தை அதிகரிக்கும். உலக அளவில் நிலையற்ற தன்மை ஏற்படும். இதுபோன்ற நேரத்தில் இந்தியா போன்ற அணிசேரா நாடுகளுடன் ட்ரம்ப் நட்பையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கையால் இந்த வருடம் அமெரிக்காவில் ரீசெஷன் தொடங்கும் என்றும் JP Morgan கணித்துள்ளது. JP Morgan 2025ஆம் ஆண்டில் அமெரிக்க மந்த நிலையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது முதல் பெரிய வேர்ல்ட் ஸ்ட்ரீட் நிறுவனமாக மாறியுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்பின் புதிய வரி கட்டணங்கள் காரணமாக அமெரிக்கா பெரிய இழப்புகளை சந்திக்கும் என்றும் அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்க மார்க்கெட் தினம் தினம் சரியும் நிலையில் உலக பொருளாதாரம் அழியப் போகிறது என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க கருவூலத்திலிருந்து அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அமெரிக்க மற்றும் உலக மார்க்கெட் சரிவு குறித்து முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். உலக மார்க்கெட் தினம் தினம் கடுமையாக சரிந்து வரும் நிலையில் அவர் வெளியிட்டுள்ள தகவல் பலரின் புருவங்களை உயர்த்தியுள்ளது. அமெரிக்க பங்கு சந்தை தொடர்ந்து சரிந்து வருகிறது. நேற்று அமெரிக்காவின் டாப் நிறுவனங்கள் உள்ள SP 500 பங்குகள் 10% சரிந்துள்ளது. இதை மார்க்கெட் கரெக்ஷன் என்று அழைப்பார்கள். இப்படியே போனால் அடுத்த பியர் மார்க்கெட் ஏற்படும். அதாவது 25% சரிவு ஏற்படும். அது நீடித்தால் மார்க்கெட் கிராஷ், அதாவது மார்க்கெட்டே விழும். அதைத் தொடர்ந்து ரீசெஷன், டிப்ரெஷன் எனப்படும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. அமெரிக்க பங்கு சந்தை விழுந்தால் அதைத் தொடர்ந்து இந்தியா, இங்கிலாந்து போன்ற பங்கு சந்தைகளும் கடுமையாக வீழ்ச்சியடையும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக உலக அளவில் பங்கு சந்தைகள் சரிய தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கையால் இந்த வருடம் அமெரிக்காவில் ரீசெஷன் தொடங்கும் என்றும் JP Morgan கணித்துள்ளது.